டே ஏர்டெல் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் 3 நாள் முன்னாடி தான் நோட் பண்ணேன். எங்க அப்பாவுக்கு ஏர்டெல் வந்து ரீசார்ஜ் வந்து முடிஞ்சிச்சு. ரீசார்ஜ்னா டேட்டா முடிஞ்சிச்சு. ஆனா ரீசார்ஜ் வேலிடிட்டி முடிய இன்னும் ஒரு வாரம் மேல இருந்துச்சு. 509 பிளான் 84 நாளுக்கு அன்லிமிடெட் கால்ஸ் 6 GB நெட் தான். சரி ஜியோ மாதிரி இதுலயும் வந்து ஆட் ஆன் பேக்ஸ் இருக்கும். அதை ரீசார்ஜ் பண்ணா அடுத்த ஒரு வாரத்துக்கு 1 GB நெட் இருந்தா கூட போதும் அப்படின்னு நினைச்சிட்டு ஆட் ஆன் பேக்ஸை போய் சர்ச் பண்ணி பார்த்தா அங்கதான் ஒரு சாண்டா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆட் ஆன் பேக்ஸ் இந்த 1 GB 2 GB இந்த 3 GB நெட் எல்லாம் வேணும்னா அதோட வேலிடிட்டி வெறும் ஒரு நாளைக்கு தான். அதுவும் நான் இப்போ 7 மணிக்கு ஈவினிங் 7 மணிக்கு ரீசார்ஜ் பண்ணனா அன்னைக்கு நைட் 12 மணி ஆகும்போது அடுத்த நாள் ஆயிடுது. அப்பவே வேலிடிட்டி வந்து போயிருமா. இது வந்து அந்த பிளான் முடிகிற வரைக்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து போட்டுருந்தா. நீங்க ஒருவேளை 4G போனா இருந்தா மட்டும் தான் இந்த பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. இதே 5G போன்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிடெட் 5G எல்லா பிளான்ஸ்லயும் இருக்கு. இதனால ஜியோ ரொம்ப நல்லவன்லாம் நினைச்சிடாதீங்க. ஜியோல 2 GBக்கு மேல ரீசார்ஜ் பண்ற அந்த பிளான்ஸ்ல மட்டும் தான் அன்லிமிடெட் 5G கிடைக்குது. அதனால தான் அந்த பூஸ்டர் பிளான் வந்து பாத்தீங்கன்னா எனக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க ஜியோ ஆர் ஏர்டெல் நீங்க எந்த சிம் யூஸ் பண்ணிட்டீங்க கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.